நந்தினி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. எனக்கு ஒரே பொண்ணு. மாப்பிள்ளை தவறி போய் 3 வருஷம் ஆகுது. பொண்ணு அவளுக்கு ஒரு குழந்தை பேரன் இருக்கான். சரி. நான் பிராமின், வடமாள், ஆத்திரேய கோத்திரம். சரி. ஒரு நல்ல அலையன்ஸ் வரணும். அவ்வளோ சொல்லுங்கம்மா. நந்தினியும் இந்த அவளோட பையனையும் நல்லா பார்த்துக்கிற அலையன்ஸ் வேணும். நல்ல அலையன்ஸ். நந்தினி என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன். ஓகே. சிடிஎஸ்ல டீம் லீடரா ஒர்க் பண்றேன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சென்னையில. ஓகே. ஒரு சன் இருக்கா 7 இயர்ஸ்ல. சரிம்மா. ஸோ எங்க 2 பேரையும் நல்லா கேரிங்கா பார்த்துக்க கூடிய வெரி குட் நல்ல ஹஸ்பண்டா கிடைக்கணும். நல்ல பையன் கிடைப்பாங்கம்மா. உங்களுக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கை துணை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ப்ளஸ் கல்யாண மாலை அந்த நிகழ்ச்சி உலகம் முழுக்க போகிறதுனால நிறைய பேருக்கு போய் சேர்றதுனால உங்களை பிடிக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தினுடைய நேச்சரை பிடிக்கிறவங்க, அதே சமயம் நல்ல குணமுடைய படித்து வேலைக்கு போகக்கூடிய, நல்ல சம்பாதிக்கக்கூடிய, அதே சமயம் ஒரு நல்ல குணங்களுடைய ஒரு நல்ல பையன் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு கணவராக உங்களையும் உங்கள் குழந்தையும் அருமையாக பார்த்துக்கூடிய ஒரு நல்ல பையன் கூடிய விரைவிலே அமைவாங்க. உங்களுக்கு சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். நந்தினி வயது 30, பிகாம் முடித்தவர், சிடிஎஸ்ஸில் சென்னையில் பணியில் உள்ளவர், கணவனை இழந்தவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். நந்தினி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 774733. கல்யாண மாலையில் ஆனந்தவேல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, டிப்ளமா இன் EEE, மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. ஆனந்தவேல் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, ஸ்விஸ் ஃபெடரல் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் 3 இயர்ஸ் டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு. சுவிட்சர்லாண்டில் சீனியர் அட்மினாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கஜன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் பாலச்சந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். என் சன்னு டாக்டர் டி பாலச்சந்திரன். சரி. அவனுக்காக நான் இப்போ வரணும் பார்க்கணுன்னு இருக்கேன். எவ்வளோ குழந்தைகள் உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு சன் தான் சார். சரி. எம்டி படிச்சிருக்கான். ஓகே. நாங்கள் பிராமின். ஓகே. வடமா. எம்டினா இவர் எம்டி ஹோமியோபதியில் பெடியாட்ரிக்ஸ். பீடியாட்ரிக் இஸ் வெரி எஃபிஷியன்ட் டாக்டர். ஓகே. நான் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் நிறைய பேர் வராங்க இப்போ. ஓகே. நான் இப்போது டாக்டர் ப்ரொஃபஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோமியோபதின்றதுனால நிறைய பேர் இஸ் நாட் தேர் நாட் ப்ரெஃபரிங். ஓகே. இட் இஸ் நாட், ஐ டோன்ட் நோ ஒய் த டிஸ்பேரிட்டி. பிகாஸ் அவனும் 5 வருஷம் MBBS மாதிரி படிச்சிருக்கான். அவனும் அனாட்டமி, அவனும் ஃபிசியாலஜி, சரி, ஈக்குவலன் டு MBBS படிச்சிருக்காங்க. சரி. பட் இதுதான் நான் தேடிட்டு இருக்கேன் டாக்டர் வரணும். அதனால யாரு கொடுக்குறாங்களோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. கண்டிப்பாக அதுதான் நான் இப்போ எந்த பெண் பிடிச்சு வராங்களோ அவங்கள எடுத்துக்கலாமே. அதான் பிடிச்சி வராங்க. பிடிச்சி வரதான் பார்த்துட்டு இருக்கேன். சரி. இப்போ டாக்டர் இல்லைனாலும் எனி கவர்மெண்ட், ஓகே, இது பேங்காக இருக்கட்டும் அல்லது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சரி, எதுவாக இருந்தாலும் தே ஷுட் பி வெல் எம்ப்ளாய்டு. ஓகே. அண்ட் கிராஜுவேட்டட். ஓகே. படித்து வேலைக்கு போகணும். ஆமாம். வெரி குட். அதே மாதிரி ஒரு நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டாக்டர் டி பாலச்சந்திரன் வயது 30, ஹோமியோபதியில் MD பீடியாட்ரிக்ஸ் முடித்தவர். இவர் சென்னையில் டாக்டராக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து அரசு பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். டாக்டர் பாலச்சந்திரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 774727. கல்யாண மாலையில் சுகந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, MCom மேலும் MPhil பண்ணியிருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுகந்தி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, BE மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. US அர்கான்சாஸில் SAP கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மேடையில் வீற்றிருக்கும் நடுவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களையும் அவையில் அமைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தோடு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா, 3 விதமான குடும்ப சூழல்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். ஐயா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா
குடும்ப அமைப்பு முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்கூட பார்த்து வளர்ந்த அந்த குடும்ப அமைப்பு நம்ம பண்பாட்டோட நம்ம தமிழ் கலாச்சாரங்களோட அதெல்லாம் நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம பார்த்து வளர்ந்து இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் வசிக்கல, புலம்பெயர்ந்து வந்துட்டோம். பணம் சம்பாரித்து இந்த ஊரில் நம்முடைய வாழ்வை செழிப்பாக அமைத்துக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை முறை குடும்ப அமைப்பு இந்தியாவில் இருந்த மாதிரி இங்கே இல்லைன்றது தான் இப்போ நிகழ்கால சூழலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லலாம் ஐயா. இப்போ என் தாய் தந்தை தான் நாங்கள் பார்த்து வளர்ந்தோம் சின்ன வயசில். இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாகிட்ட கேட்பார், லீலா தண்ணி கொண்டா. அவங்க ஒரு மோர் சொம்பில் தண்ணி கொண்டு வந்து நிற்பாங்க. அதை வாங்கி அவர் குடிக்கிற வரைக்கும் அவங்க நிற்கணும். அங்கே குடிச்சு முடிச்சுட்டு ஐயா அந்த சொம்பு காலியை கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டே பேசிக்கிட்டே அந்த சொம்பை எங்கள் அம்மா கையில் வச்சு ஒரு அழுத்துவார். அவங்க வாங்கும்போது தெரியும், நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது. இங்கே நம்ம எங்கள் மனைவியை கூப்பிட்டு, அம்மா தண்ணி கொடுமா, அந்த தண்ணி பாட்டிலை கொண்டு வந்து டேபிள் வச்சு போடுவாங்க. இதே அடுத்த ஜென்ரேஷனு ஃபியூச்சர் பார்க்கும்போது என் பொண்ணு பிரபா, அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டாமா, ஏன் உனக்கு கால் இல்லை? இப்போ எங்களுடைய பயமெல்லாம் நாங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துருக்குறோம், நிகழ்கால குடும்பம். ஏன்னா எங்களை பண்படுத்தி அனுப்பிய எங்கள் தாய்நாடு. அங்கே 25 ஆண்டு காலம் பிறந்து வளர்ந்து படித்து என்னை ஒரு பண்பாளனாக ஆக்கி எந்த நாட்டிற்கு சென்றாலும் என்னால் பிழைத்துக் கொள்ள முடியும். மொழியே தெரியாம இந்த நாட்டுக்கு வந்தான். ஒரு தொழில்நுட்ப பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறேன்னா பிரெஞ்சு மொழியில் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மொழியே தெரியாமல் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தவன் இங்கே வந்து படித்து என்னை நான் வளர்த்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வளர்ப்பு முறை, என் தந்தை தாய் என்னை வளர்த்த விதம், நான் வளர்ந்த சூழல், என்னை சுற்றி உள்ள அந்த பாரம்பரியம் பண்பாடு, இங்கே வந்து நான் செழிப்பாக இருக்கிறேன். இப்போ என்னுடைய கவலை எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செழிப்பான வாழ்க்கையில் வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றுவார்களா? குடும்ப அமைப்பு முறை ஒரு முறையாக வந்திருந்தது, இப்போ மாறிடுதுன்னு சொல்கிறேன். குடும்ப அமைப்பு முறை இப்போவே மாறி போயிருந்ததுன்னா எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் கடைபிடிப்பார்களா என்பது மிகவும் அச்சமாக இருக்குது. அதுக்கு 2-3 விஷயம் இந்த ஊரில் சொல்லலாம். பிள்ளைகளுக்கு தனித்தன்மை இருக்குது இந்த ஊரில். சுதந்திரம், முழு சுதந்திரம். 23 வயது கல்லூரி படிப்பு முடித்த காலத்தில் கூட நான் என்னுடைய தந்தைக்கு பின்னு தான் நிற்கணும். அவர் தான் வழிகாட்டுவார், அவர் தான் அறிவுரை கூறுவார். இப்போ 18 வயது பிள்ளைகள் இந்த ஊரில் 18 தாண்டிட்டானா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதையுமே கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். அந்த நிலைமை தான் இங்கே பிரான்ஸில். படிப்பையும் அவன்தான் முடிவு செய்கிறான், என்ன படிக்கணும் அப்படின்னு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன், தனித்தன்மை இருப்பதால் அவர்களுடைய கருத்துகள் ஒற்றுமையாக இருக்கும் வரை குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படும் காலகட்டத்தில் குடும்பம் உடைந்து சிதறி சின்ன பின்னமாகி இந்த ஊரில் எவ்வளவு குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது கண்கூடு அனைவருக்கும். இங்கே கொரட்டை விட்டா விவாகரத்து. அப்பா அப்படின்னா என் சம்சாரம்லாம் எப்பக்கே போயிருப்பாயா? மனைவி எதிர்த்து பேசிட்டால் அனைவர் எதிர்த்தாப்புலையும் அதுக்கு விவாகரத்து. நம்ம ஊரில் விட்டு கொடுத்து போமா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. திருமணமாகி கணவன் வீட்டுக்கு அனுப்பும் போதே அனுசரித்து நடந்துக்கொள். ஆனால் இப்போ திருமணமாகி மணமகன் போனால் பெண்ணுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. இப்போவே இந்த நிலைமை இருக்க, எதிர்காலத்தில் அந்த குடும்ப அமைப்புன்னு ஒன்று இருக்குமானே கேள்விக்குறியா இருக்குது எனக்கு. முதலுக்கேல மோசமாக இருக்கு.
கல்யாண மாலையில் விஜய் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு அக்கா பையன் இவன். சரி. நான் எனக்கு 3 சகோதரிங்க. சரி. அதில் ஒரு அக்காவுக்கு மற்ற 2 பேரும் சும்மா தான் இருக்காங்க, மேரேஜ் எல்லாம் ஆகல. சரி. இவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஓகே. தங்கச்சி கல்யாணம் 4 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. இவனுக்கு ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கோம். சரி. இவன் ரொம்ப தங்கமான பையனாக வளர்த்துருக்கேன். நான் தான் கார்டியன். ஓகே. எப்போவுமே டென்ஷன் ஆக மாட்டான், ஜாலியாக இருப்பான். சரி. ரொம்ப வந்து டிசிஷன் மேக்கர். யார் டென்ஷன் பண்ணுவாரா? யாரையும் டென்ஷன் பண்ண மாட்டார், அன்னசரியாக கோவப்பட மாட்டார். சரி. அவனுக்கு தேர்ந்த மாதிரி ஒரு நல்ல குணவதியாக வந்து கிடைக்கும். நான் வந்து தெலுங்கு பிராமின் சார். மோஸ்ட்லி வெஜிடேரியனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்க விஜய், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்சிஏ படிச்சிருக்கேன் சார். பேசிக்கா பிசிஏ பண்ணிட்டு எம்சி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பிஎஸ்சி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி. ஈக்விட்டாஸ்னு ஒரு நியூ பேங்க் ஸ்டார்ட் பண்றாங்க. சரி. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் ரீசெண்டாக அனௌன்ஸ் இப்போ தான் பண்ணாங்க. லான்ச் பண்ணியிருக்காங்க. Okay. அதில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணா எதிர்பார்க்குறேன். சரி, ரைட். நல்லா படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணும், வேலைக்கு வேலைக்கு போகிற பொண்ணா கொஞ்சம் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நல்ல உங்களெல்லாம் நல்லா அகாமடேட் பண்ற மாதிரி. நீங்களே சாஃப்டா இருக்கிறீங்க, அதனால உங்களை டீல் பண்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது ஓகே. வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சரி, வெரி குட். நிச்சயமா அதே மாதிரி ஒரு பெண் மனைவியா வருவாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். விஜய் வயது 34, பிஎஸ்சி எம்சிஏ முடித்தவர், பிரான்ச் மேனேஜராக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். விஜய் பற்றிய விரிவான விவரங்கள் KMmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 771319. கல்யாண மாலையில ரேணுகா இவங்களை அறிமுகப்படுத்துறோம். வயது 28, பிஇ பண்ணிருக்கிறாங்க, சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க. ரேணுகா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில சுவாமிநாதன் இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 39, MBA ஃபினான்ஸ் மேலும் DBF பண்ணிருக்கிறாரு. சென்னை MNCல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. சுவாமிநாதன் விரும்புற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கணேஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து மொத்தம் 2 பசங்க. சரி. நான் பெரிய பையன் இப்போ கணேஷ்குமாருக்கு தான் நான் வந்து வரன்னு பார்த்துட்ருக்கேன். சரி. சிங்கப்பூரில் MBA படிச்சுட்டு சரி மெக்கானிக்கல் இன்ஜினியராக பணியாற்றுறான். ஓகே. இப்போ வந்து அவனுக்கு நாங்கள் வந்து ஒரு நல்லவரனா கல்யாண மாலை மூலமாக அமையணும்னு சொல்லி ஓகே நாங்கள் விரும்புகிறோம். வெரி குட். ரைட். சொல்லுங்கம்மா. நல்ல பொண்ணாக கிடைக்கணும். சரி. வீட்டுக்கார பொண்ணை வந்து மருமகளை வந்து என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன். சரி, அந்த கேரண்டி இருக்குது ஆக்சுவலாக. நிச்சயமாம்மா, நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. கணேஷ்குமாருக்கு நீங்கள் கேட்குற மாதிரி படித்து சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய அருமையான பெண் மனைவியா, அதே சமயம் மகளாக இருக்கக்கூடிய ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கணேஷ்குமார் வயது 30, பிஇ மெக்கானிக்கல் MBA முடித்தவர், மெக்கானிக்கல் இன்ஜினியராக சிங்கப்பூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து சிங்கப்பூர் வர விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். கணேஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் KMmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 774724. கல்யாண மாலையில் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BTech பண்ணியிருக்கிறாரு. US கலிஃபோர்னியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பாலாஜியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, ACCA கென்யாவில் பண்ணியிருக்கிறாங்க. நைரோபி கென்யாவில் சீனியர் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து கென்யாவுக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய சிறந்தவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. புவனேஸ்வரி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எவ்வளோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குதுங்க. அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க தெரியுங்களா? பெண் பிள்ளைகள்லாம் ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க பாக் புலிஸ் சாங்கின்னு சொல்லுவாங்க, அதாவது மாஸ்டர் டிகிரி. ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க, அந்த டிப்ளமாவோட போயிடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா படிப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால நடக்காமல் இருக்கு. ஓ, அது ஒரு சிக்கல் இருக்கும். பெரிய சிக்கல் ஐயா. இங்கே ஐயா மோகன் ஐயா அவர்கள் 3,26,000 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணலைங்க, நல்லா சொன்னீங்களா? நீங்க பக்கத்துல வீட்டுக்காரமா இருக்காங்க பண்ணி வைத்திருக்கிறார்கள். அது சொல்லுங்க. ஆனா பாரிஸ்ல ஒரு 30 கல்யாணமாவது ஐயா பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து.
எவ்வளோ தந்தைகள், எவ்வளோ தாய்மார்கள்லாம் வந்து கண்ணீர் விடுறாங்க, என் பிள்ளைக்கு 30 வயசு ஆகி போச்சு, திருமணம் நடக்கலைன்னு. இவங்கெல்லாம் எப்போ அவங்க திருமணமாகி குடும்ப அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க? இப்போலாம் திருமணம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? கல்யாணம் ஓகே, முடிஞ்ச உடனே அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணி பிள்ளை தனியாக வச்சிடணும். கூட்டு குடும்பங்களாக இந்தியாவில் வாழ்ந்து அந்த தோப்புகளாக இருக்கும் பொழுது தான் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவியாக இருப்போம். அதே தனித்தனியாக போயிட்டோம்னா புயல் அடித்தா தனி மரம் எல்லாம் சாஞ்சிடும். இந்த அரிய வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இலங்கை வேந்தனுக்கு தண்ணி கொண்டு வர்ற விவகாரம் இருக்கு பாருங்க, அங்கேயே ஒரு வில்லங்கம் வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். அவங்க அப்பா உட்கார்ந்துருக்க, அவங்க அம்மா எடுத்துகிட்டு வர அதை சொம்பில் உணர்ந்து கொடுக்க, இவர் குடிச்சிட்டு ஒரு நன்றி சொல்லாமல் கையில் அப்படின்னு அழுத்தினார்னா கொடுத்த அப்படின்னாருனா அந்த அழுத்தத்தில் நன்றி சொல்கிறாராம். எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அது அவங்க 2 பேருக்கும், வீட்டுக்காரருக்கும் அந்த வீட்டுக்காரம்மாவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பரிபாஷையை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. காரணம் என்னென்னா, இவரும் இப்போ அந்த வீட்டில் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்காரம்மாவை கேட்டால் தெரியும், அதை அப்படி கொடுத்து அப்படி அழுத்துறாரு. ஆனால் எதிர்காலம் என்ன ஆகும்? அதனால் இவருடைய கணிப்பு எப்படி சுற்றி வருது? பிள்ளை பிழைக்காது, எதிர்காலத்தில் குடும்பம் அமைப்பு வலுப்பெறாது அப்படின்னு நல்ல, அதாவது இங்கே வந்து தமிழ் பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு குறைச்சல். அது வகுப்பு நடத்துகிறதே ஃப்ரெஞ்சில் போய் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்போ எப்படி இருக்கும்? அவர் இந்த மேடையில் ஏறி தமிழை இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் அவரை பாராட்டணும், வாழ்த்தணும். என்னை ஈன்ற தாய்க்கும் என் தாய்நாட்டிற்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் தலைமுறையில் தமிழ் தாத்தா நடுவர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர்களே, கல்யாண மாலையின் மார்கண்டேயன் திரு மோகன் ஐயா அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, செவிக்கு சிறிது உணவிட வந்திருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, என்னுடைய இனிய நண்பர் இங்கே வந்து புலம்பிட்டு போனார். அவங்க அம்மா கையில் தண்ணியை வைப்பாங்களாம், இன்னைக்கு அவங்க மனைவி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்களாம், நாளைக்கு என் பிள்ளை என்ன செய்வா அப்படின்ட்டு புலம்பிட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பதில், அன்னைக்கு உங்கள் அம்மா என்ன வேலைங்க செஞ்சாங்க? இன்னைக்கு உங்களுடைய மனைவி உங்களின் சுமையை தோள் கொடுத்து தூக்கி கொண்டிருக்கின்றாங்க. சம்பளத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கின்னு அதுல வசதி வாய்ப்புகளை வாங்கிக்கின்னு இன்னைக்கு வந்து எனக்கு மனைவி சரியில்லை, புள்ள சரியில்லைன்னு சொன்னா இது நியாயமா? என்னையா அழுகுறீங்க? ஆமா, வெரி சாரிங்க நண்பரை, வெரி வெரி சாரி. அடுத்தது ஐயா, நான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த குடும்பத்தில் அந்த அமைப்பு முறை நமக்கு பல்கலைக்கழகம் கற்றுத்தரக்கூடிய அனைத்து செய்திகளையும் கற்றுத்தருகுதுங்கய்யா. அன்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, காதல் எல்லாத்தையும் அந்த குடும்பம் கற்றுத்தருதுங்கய்யா. அப்படி இருக்கும்போது நீங்கள் குடும்ப அமைப்பு முறை வலுப்பெறாதுன்னு நீங்கள் சொல்லிக்கின்னு இருந்தீங்கன்னா இது நியாயமான பேச்சா? கிடையாது. பிள்ளைங்களை ஏங்க நீங்கள் குறை சொல்லிக்கினே இருக்கிறீங்க? பிள்ளைகள் இன்றைக்கு தன்னம்பிக்கை மிகுந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அன்னைக்கு நமக்கு நம்மளுடைய தாய் தந்தை பாட்டன் பாட்டி இவங்க தான் நமக்கு வழிகாட்டினாங்க. இன்னைக்கு சின்ன ஒரு கனிப்பொரிய கையில் வச்சுக்கின்னு உலகம் ஃபுல்லாக அவன் சுற்றி வராங்க. அவன் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதனாக மாறணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏன் அதுக்கு தடை போடுறீங்க? அவன் விருப்பப்பட்டதை படிக்கட்டும், அவன் விருப்பப்பட்டதை செஞ்சுக்கட்டும், நீங்கள் தான் தடை போட்டுக்கின்னு இருக்கிறீங்க. தடையை போட்டுட்டு நீங்கள் சொல்கிறத அவன் கேட்கலன்னு சொன்னால் என் பிள்ள நாளைக்கு வலு இழந்துடும், குடும்ப அமைப்பு வலு இழந்துடும் சொன்னீங்கன்னா இது சரி வராது. இது எப்படி தெரியுமா இருக்குது? குடும்பம்னா மேடு பள்ளம் எல்லாமே இருக்குந்தாங்க. இதுன்னா தேசிய நெடுஞ்சாலையா நேர்கோட்டில் போய்கினே இருக்கிறதுக்கு
இல்லையே, இது வளைவு நெளிவு எல்லாம் சேர்ந்தது தானே இது. இது முட்டுச்சந்தியா? இன்றைக்கு இவங்க பிள்ளைகளை பற்றி இவ்வளோ குறை சொல்கிறாங்க இல்லைங்க. இந்த குடும்ப அமைப்பை மிக வலிமையாக கிட்டத்தட்ட 3.5 லட்சம் திருமணம் செய்து வச்ச நம்மளுடைய மோகன் ஐயாவை பார்த்து எதிர்க்க வச்சுக்கின்னு இவங்க இப்படி பேசலாமா? பேசக்கூடாது. நாளைக்கு மோகன் ஐயா நாளைக்கு இவங்க பிள்ளைகளுக்கு வரன் கேட்டு வந்தால் பார்த்துக்குங்க. குடும்ப அமைப்புன்றது இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஏன்னா நம்ம பொருளாதாரத்துக்காக கல்விக்காக நம்ம வெளிநாடு வெளி தேசம் வெளி மாநிலம் சொல்லி போயின்னு இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் குடும்ப அமைப்புன்றதை நம்ம விட்டு கொடுத்துட்டோமா? இல்லையே. குடும்பம் ஒற்றுமையாக நம்மளுடைய மனதளவில் அது ஒற்றுமையாக என்றைக்கும் நிலைச்சி இருக்குதுங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.